வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல உள்ள முதல் பருவத்துல வரிக்கு வரி எடுக்கப்பட்ட 131 கேள்விகள் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது, ஸோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே மாதிரி இதுல எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல் பருவத்துல இயல் 1ல எந்தெந்த பாடங்கள் இருக்கு அப்படின்னா திருவருட்பா, திருக்குறள், தமிழ் தாத்தா ஊவேசா, கடைசி வரை நம்பிக்கை. இயல் 1ல முதல் பாடம் திருவருட்பா. இதற்கான கேள்விகள் பார்க்கலாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என பாடியவர்? விடை வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்? விடை திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் பிறந்த மாவட்டம்? விடை கடலூரில் உள்ள மருதூரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர்கள்? விடை ராமையா, சின்னம்மை. தந்தை ராமையா, தாய் சின்னம்மை. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? விடை வள்ளலார். யாருடைய பாடல்கள் திருவருட்பா என அழைக்கப்படுகிறது? விடை வள்ளலார். சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்? விடை வள்ளலார். வள்ளலார் அறிவு நெறி விளங்க நிறுவியது எது? விடை ஞானசபை. வள்ளலார் சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம்? விடை வடலூர். வள்ளலார் பிறந்த ஆண்டு? விடை 1823ஆம் ஆண்டு. வள்ளலார் இறந்த வருடம்? விடை 1874ஆம் ஆண்டு. அடுத்த பாடம் திருக்குறள். ஆர்வலர் என்பதன் பொருள்? விடை அன்புடையவர். புன்கண்ணீர் என்பதன் பொருள் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். இது ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே போல இந்த திருவருட்பால வள்ளலார் சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம் இருக்கு இல்லையா, இதை ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதே போல யாருடைய பாடல்கள் திருவருட்பா என அழைக்கப்படுகிறது? இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். என்பு என்பதன் பொருள்? விடை எலும்பு. ஈனும் என்பதன் பொருள் தரும். நண்பு என்பதன் பொருள்? விடை நட்பு. மரம் என்பதன் பொருள்? விடை வீரம். இது ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இது நியூ புக்லயுமே இருக்கும். வற்றல் மரம் என்பதன் பொருள்? வாடிய மரம். வன்பார்க்கன் என்பதன் பொருள்? பாலை நிலத்தில். என்பிலதனை வெயில் போல, இதில் என்பிலதனை என்பதன் பொருள்? இப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதற்கான விடை எலும்பு இல்லாதது. என்பிலதனை என்பதற்கான பொருள் எலும்பு இல்லாதது. அன்பகத்து இல்லா என்பதனை பிரித்து எழுதுக? விடை அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இது ஒரு டைம் பிரித்து எழுதுகளை கேட்டிருக்காங்க. வன்பார்க்கன் என்பதனை பிரித்து எழுதுக? விடை வன் பால் கூட்டல் கண். திருவள்ளுவரின் காலம்? விடை கிமு 31. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா சென்னாபோதர், தெய்வ புலவர், நாயனார், மாதானு பங்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனா 6th புக்ல இதுதான் கொடுத்திருக்காங்க. திருக்குறளின் வேறு பெயர்கள்? விடை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, உலக பொதுமறை. இது 6th புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ். அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது என்பதில் அன்பில்லாத வாழ்க்கை எதனை போன்றது? விடை பாலை நிலம் போன்றது. அடுத்த பாடம் தமிழ் தாத்தா ஊவேசா. ஊவேசா அருந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம்? விடை கொடுமுடி. எங்க இருக்குன்னா ஈரோடுல இருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொடுமுடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓலைச்சுவடி எழுத்துக்களில் டேஸ் இருக்காது? விடை புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. குறிஞ்சி பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை? விடை 99. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஊவேசா தேடி அலைந்த ஓலைச்சுவடியில் எத்தனை பூக்களுடைய பெயர்கள் தெளிவாக இருந்தன? விடை 96. கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்குள்ளது? விடை சென்னை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அரசு ஆவண காப்பகம் எங்குள்ளது? விடை சென்னை. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரஸ்வதி நூலகம் எங்குள்ளது? தஞ்சாவூர். நியூ புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர்? விடை கபிலர். ஊவேசாவின் இயற்பெயர்? விடை வேங்கர ரத்தினம்.
இந்த வேங்கட ரத்தினம் இந்த கேள்வி ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. டைரக்டாவே உவேசாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொடுத்திருந்தாங்க. அதே போல உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் சாமிநாதன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல சாமிநாதன் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க, வேங்கட ரத்தினம் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேங்கட ரத்தினம். ஓகேவா? அடுத்த கேள்வி, உவேசா என்பதன் விரிவாக்கம். விடை உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். உவேசாவின் ஆசிரியர். விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். உவேசாவுக்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர். விடை சாமிநாதன். உவேசா பிறந்த ஆண்டு. விடை 1855. உவேசா இறந்த ஆண்டு. விடை 1942. உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? விடை ஆனந்த விகடன். உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூல். விடை என் சரிதம். இது ப்ரீவியஸ் இயர்ல 2 டைம் கேட்டிருக்காங்க. டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு. விடை 1942 ஆண்டு. நடுவண் அரசு உவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. விடை 2006 ஆண்டு. அடுத்த பாடம் கடைசி வரை நம்பிக்கை. கடைசி வரை நம்பிக்கை சிறுகதையின் ஆசிரியர். விடை அரவிந்த் குப்தா. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் நூலின் ஆசிரியர். விடை அரவிந்த் குப்தா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நூல் மற்றும் நூலாசிரியர் இருக்கு இல்லையா, அதுல இந்த கொஸ்டின் அப்படிங்கறது இடம் பெற்றிருக்கு. சடகோ சசாகியின் தோழி. விடை சிசுகோ. ஜப்பானியர் வணங்கும் பறவை. விடை கொக்கு. சடகோவுக்கான நினைவாலயத்தை அவளுடைய தோழிகள் எங்கு கட்டினர்? விடை ஹிரோசிமா. டேரி பாக்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை கனடா. டேரி பாக்ஸ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார்? விடை கூடைப்பந்து. டேரி பாக்ஸ் புற்று ஓட்டம் எந்நாளில் நடத்தப்படுகிறது? விடை 15 செப்டம்பர். அடுத்து இயல் 2க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த இயல் 2ல என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படின்னா, நாலடியார், பாரத தேசம் பாரதியார் எழுதின பாடம், பறவைகள் பலவிதம், பாம்புகள். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நாலடியார் இதோடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லுவாங்க? சமண முனிவர்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் பாருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். இப்பாடலை பாடியவர்? விடை சமண முனிவர். நாலடியார்ல இடம்பெற்றிருக்கு. இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. சேத்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இப்பாடல் வரியின் ஆசிரியர்? விடை சமண முனிவர். நாலடியார் பாடலில் உள்ள நாய்க்கால் என்பதன் பொருள்? விடை நாயின் கால். நாலடியார் பாடலில் உள்ள ஈக்கால் என்பதன் பொருள்? விடை ஈயின் கால். அணியர் என்பதற்கான பொருள்? விடை நெருங்கியிருப்பவர். சேய்மை என்பதன் பொருள்? விடை தொலைவு. நாலடியார் பாடல்களின் எண்ணிக்கை? விடை 400. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நாலடி 400 என சிறப்பு பெயர் பெற்ற நூல்? விடை நாலடியார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு? விடை நாலடியார். சங்க நூல்கள் என்பது? விடை 10 பாட்டு 8 தொகை. மேல்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுவது? விடை 8 தொகை மற்றும் 10 பாட்டு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய பாடல்களின் தொகுப்பு? விடை 14 கீழ்கணக்கு. 14 என்ற சொல்லின் பொருள்? விடை 18. அடுத்த பாடம் பாரத தேசம். பாரதியார் எழுதியிருப்பாரு. இதுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். இதில் தமிழ் மகள் என்பது யாரை குறிக்கிறது? விடை ஔவையார். இந்த பாடலிற்கான ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். நீதி நெறியினின்றி பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்ற பாடல் வரியின் ஆசிரியர்? விடை பாரதியார். வன்மை என்பதன் பொருள்? விடை கொடை. கோணி என்பதன் பொருள்? விடை சாக்கு. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், 2016ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நாளம் என்பதன் பொருள்? விடை உலகம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் எனும் பாடலை பாடியவர்? விடை பாரதியார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நியூ புக்லயுமே இந்த பாடல் வரி இருக்கும், அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பாரதியார் பிறந்த ஆண்டு?
விடை 1882ஆம் ஆண்டு. பாரதியார் இறந்த ஆண்டு. விடை 1921ஆம் ஆண்டு. அடுத்த பாடம் பறவைகள் பலவிதம். இதற்கான கேள்விகள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர். விடை கூந்தன்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. பறவைகள் இடத்தை விட்டு செல்லுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வலசை போதல். இடம் விட்டு இடம் பெயர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாலும் வலசை போதல். நம் நாட்டில் எத்தனை வகை பறவைகள் உள்ளது? விடை 2400. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எது? விடை பூனாரை. கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடைய பறவை எது? விடை பூனாரை. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள். விடை மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலைக்குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. நீர்நிலைகளில் வாழும் பறவைகள். விடை கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன். மலைகளில் வாழும் பறவைகள். விடை இருவாச்சி, மின்சிட்டு, மரங்கொத்தி. அடுத்து இந்த பாடத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பறவைகளின் புகலிடங்கள் சயின்ஸ்லயுமே இருக்கும். ஸோ நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து சயின்ஸ்லயோ அல்லது தமிழ்லயோ ஒரு கொஸ்டின் வந்துடும். வேடந்தாங்கல் பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை காஞ்சிபுரம். கரிக்கிரி பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை காஞ்சிபுரம். இந்த பறவைகளின் புகலிடங்கள் ரிலேட்டா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். கஞ்சிரங்குளம் பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை ராமநாதபுரம். மேல் செல்வனூர் பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை ராமநாதபுரம். பழவேற்காடு பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை திருவள்ளூர். உதய மார்த்தாண்டம் பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை திருவாரூர். வடுவூர் பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை தஞ்சாவூர். கரைவெட்டி பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை பெரம்பலூர். வேடங்குடி பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை சிவகங்கை. வெள்ளோடு பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை ஈரோடு. கூந்தன்குளம் பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை திருநெல்வேலி. ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் இது. கோடியக்கரை பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை நாகப்பட்டினம். இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சித்திரங்குடி பறவைகள் புகலிடம் எங்குள்ளது? விடை ராமநாதபுரம். பறவைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? விடை 5 வகையாக. இந்த சான்ச்சுரி ரிலேட்டடா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பாடம் பாம்புகள். உலகத்தில் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? விடை 2750 வகை. இந்தியாவில் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? விடை 244. நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளின் எண்ணிக்கை. விடை 52. உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பாம்பு இனம் தோன்றியது? விடை 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. உலகிலேயே நச்சு மிக மிக நீளமான பாம்பு எது? விடை ராஜநாகம். எவ்வளவு அடி நீளம்னா 15 அடி நீளம். கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு எது? விடை ராஜநாகம். மற்ற பாம்புகளை கூட உணவாக்கிக் கொள்ளும் பாம்பு எது? விடை ராஜநாகம். பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டுவது ஏன்? விடை சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள. நல்ல பாம்பின் நச்சிலிருந்து தயாரிக்கப்படும் வலி நீக்கி. விடை கோப்ராக்சின். இது சயின்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விடை 1972ஆம் ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல உங்களுக்கான ஒரு கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு சட்டம். அதற்கான ஆண்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எண்ணிக்கை. விடை 13. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜியோகிராஃபில இந்த பாயிண்ட் இருக்கும். அடுத்து இயல் 3. இதற்கான பாடங்கள் பாத்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எந்த பாடம் இருக்குன்னா ஆராரோ ஆரிராரோ, வீரச்சிறுவன். இந்த 2 பாடத்தையும் ஜஸ்ட் அப்படியே பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை. இதற்கான கேள்விகள் பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடலின் ஆசிரியர். விடை விளம்பினாகனார். எந்த நூலில் இடம்பெற்றுள்ள வரி இது அப்படின்னா நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பினாகனார். இதுல மடவார் என்பதற்கான பொருள் பெண்கள். காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை நான்மணிக்கடிகை. குடும்பத்தின் விளக்காக நிற்பவள். விடை பெண்.
பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள். விடை சிறந்த பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. கல்விக்கு விளக்காக விளங்குவது. விடை நல்லெண்ணம். மடவார் என்பதன் பொருள். விடை பெண்கள். தகைசால் என்பதன் பொருள். விடை பண்பில் சிறந்த. விளம்பி நாகனார் இயற்பெயர் என்ன அப்படின்னா, நாகனார் என்பது அவரது இயற்பெயர். விளம்பி நாகனார் என்னும் பெயரில் விளம்பி என்பது விடை ஊர் பெயர். கடிகை என்பதன் பொருள். விடை அணிகலன். நான்மணி கடிகை எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? விடை 4. 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மணி கடிகையின் ஆசிரியர். விடை விளம்பி நாகனார். அடுத்த பாடம் ஆறாரோ ஆறிராரோ. இதற்கான கேள்விகள் பாருங்க. வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது. விடை நாட்டுப்புற பாடல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் பாடும் பாட்டு. விடை காணா பாடல். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள். விடை 7. வேலை செய்வோர் பாடுவது. விடை தொழில் பாடல்கள். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது. விடை சடங்கு பாடல்கள். சாமி கும்பிடுவோர் பாடுவது. விடை வழிபாட்டு பாடல். இறந்தோர்க்கு பாடுவது. விடை ஒப்பாரி பாடல். ஏட்டில் எழுதாத பாடல்கள் எவை? விடை நாட்டுப்புற பாடல்கள். இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல வெவ்வேறு மாதிரி பாடல்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய பேர் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கறத சூஸ் பண்ணல. இதுக்கான கரெக்டான ஆன்சர் நாட்டுப்புற பாடல்கள். ஓகே, அடுத்தது வீரச்சிறுவன். இதுல முழுக்க முழுக்க விவேகானந்தரை பத்தி ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. இதுல நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. வீரச்சிறுவன் சிறுகதையின் ஆசிரியர். விடை ஜானகி மணாலன். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஜானகி மணாலன். இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜானகி மணாலன். சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன் யார்? விடை நரேந்திர தத். நரேந்திர தத் என அழைக்கப்பட்டவர். விடை சுவாமி விவேகானந்தர். இது ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் ஒரு கொஸ்டின். சுவாமி விவேகானந்தர் எப்படி அழைக்கப்படுறாரு, அவருக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா நரேந்திர தத். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக 6th தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள முதல் பருவத்துக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதை தாண்டி நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேவா? ஓல்டு புக்குக்கு நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுலேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நியூ புக்குக்குமே ஒவ்வொரு இயல் வைஸா தமிழுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.